நடிகர் சந்தானம் அவர்கள் ஆர்யா பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலை வெளியிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டதாவது, நான் ஒரு பழைய வீடு ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த பழைய வீட்டை ரீனோவேஷன் பண்ணிக்கிட்டு நான் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ எங்கள் அம்மா எப்போயுமே பழைய வீடு நம்ம வீடு அப்படிங்கிறதுனால வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை கண்டா வீட்டுக்கு போய் விளக்கேற்றிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் விளக்கேற்றிட்டு வந்தாங்க. அடுத்த 2 நாள் கழித்து நான் என்னுடைய அந்த ரீனோவேஷன் வீட்டில் நான் இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஆர்யா அவர்கள் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. மச்சான், நீ எங்கே இருக்கிறடா அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நான் ஒரு வீடு வாங்கியிருக்கிறேன் மச்சான், அதை ரீனோவேட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ நான் அந்த வீட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். உடனே மச்சான் இரு நானே வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தாரு. வந்த ஆர்யா கம்மன் இல்லாமல் அந்த வீடு, மச்சான் இது சரியில்லையே மச்சான், இது நீ ஆல்ட்ரேஷன் பண்ணாலுமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு புலம்புவோம் மச்சான், நான் ஒன்று ஐடியா சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். நானும் சொல்லு மச்சான் அப்படின்னு சொன்னேன். உடனே ஆர்யா இருந்துட்டு, மச்சான் இந்த வீட்டை இடிச்சிட்டு புதுசாக ஒரு வீடு கட்டிடு மச்சான், நீ அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி குழம்புறதுக்கு புதுசாக ஒரு வீடை கட்டிட்டே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் சொன்ன பேச்சை கேட்ட உடனே சரின்னு நானும் சொல்லிட்டேன். அவருக்கு தெரிஞ்ச நண்பர் மூலமாக கான்டாக்ட் பண்ணி அந்த வீடு இடிக்கிற சம்மந்தமான வேலைகளில் ஈடுபட்டார். அடுத்த 2 நாளில் அந்த வீடு தரமட்டமாக இடித்து முடிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் இந்த வேலை நடந்தது. அதற்கப்புறம் எங்கள் அம்மா மறுபடியும் அந்த அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றலாம் அப்படின்னு வீட்டுக்கு வரும்போது வீட்டை காணோம். அவங்களே கொஞ்சம் குழம்பி போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த டைமில் நான் சொல்லவே இல்லை. வீட்டில் சொன்னால் சரி என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறதுனால நான் சொல்லவே இல்லை. ஸோ அவங்க சந்து பொந்தெல்லாம் தேடிட்டு எங்கே வீட்டுக்கான அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. உடனே அம்மா இந்த மாதிரி ஆர்யா சொல்லியிருந்தாரு, ஆர்யா சொன்னால் கரெக்டாக இருக்கும், வீட்டை நீ ரீனோவேஷன் பண்ணிட்டு வாஸ்து சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு வீடை இடிக்கிறதே பரவாயில்லைங்கிற மாதிரி ஐடியா சொல்லியிருந்தான். ஸோ அதனால் வீடை இடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே எங்கள் அம்மா என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் உப்பையே சொன்னாங்க, நீங்கள் படத்தில் தான் ஒரு காமெடியாக நடிக்கிறீங்கன்னு பார்த்தா ஏன்டா ரியல்லி இப்படி தான் இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தன்னுடைய பேட்டி ஒன்றை நினைவு கூர்ந்தார். அது மட்டும் இல்லாமல் சிம்புனுடைய 49 படத்தில் சந்தானம் அவர்கள் மீண்டும் காமெடி நாயகனாக கலக்க போகிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலே நான் நடித்தா ஹீரோவாக தான் வருவேன், ராஜாவாக தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ரோலில் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்த சந்தானம் அவர்கள் ஏற்கனவே தன்னை அறிமுகப்படுத்தி தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவும் பிரபலப்படுத்தி வச்ச சிம்புவுக்காக சிம்பு 49 படத்தில் காமெடி நடிகனாக ஒப்பந்தமாகியுள்ளார் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியும் கூட. கடந்த சில வருடங்களாக காமெடிங்கனாவே ஒரு சிரிப்பு வராத நிலையில மீண்டும் களமிறங்குறாருங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம். இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.